அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் சேரட் அகாடமி. இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அவங்கக்கிட்டேருந்து எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் வந்திருக்கு. எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. The written competitive examination for direct recruitment to the following posts will be held on the dates mentioned against each as follows அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எந்தெந்த டேட்டில் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ எப்போ போட்டாங்க, எந்த டேட்டில் போட்டாங்க, அதுக்கான எக்ஸாமினேஷன் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்போ எப்படின்னு நீங்கள் நம்ம அப்ளிகேஷன் போட்டுட்டோம், என்னடா எக்ஸாமினேஷனே வராமல் இருக்கே அப்படின்னு நம்ம பாண்டிச்சேரியில் வாடிக்கையாக நடக்கிறது ஒன்று தான். நாம் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு உக்காண்ட்ருக்கோம். ஆனால் எக்ஸாமினேஷன் டேட் அப்படின்றது டிலே ஆகி தான் வருது அப்படின்றது உங்களுக்கே தெரியுது. ஸோ எவ்வளவு நேரம் நமக்கு கொடுக்குறாங்க இந்த பாண்டிச்சேரி கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதீத நேரமாக கொடுக்குறாங்க. நமக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் வர்றது ஒரு டேட்டு, எக்ஸாமினேஷன் ரிலீஸ் பண்ணுறது ஒரு டேட்டு அப்படின்றது உங்களுக்கே தெரியுது. தேர்வை தயார் செய்து நீங்கள் படிப்பதற்கான அவகாசத்தை நம்ம புதுச்சேரி அரசு நமக்கு கொடுக்குது. இதில் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனை பார்த்தீங்கன்னா இதில் 15/12/2022 அதாவது 15ஆம் தேதி 12ஆம் மாதம் 2024 அன்று ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அந்த எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இன்வெஸ்டிகேட்டர் எக்ஸாமினேஷன் இருக்குது, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 29/12/2022 காலை நடைபெறும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஸ்டேஷன் ஆஃபீஸர் ஃபயர் சர்வீசஸ், ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கான எக்ஸாமினேஷன் எப்போவோ பண்ணதுங்க. ஃபிசிக்கல் மார்ச் மாதத்தில் நடந்திருக்கு. அதை தொடர்ந்து எக்ஸாமினேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29, அதே சேம் டேட். இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ற இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் அது காலை வேளையில் நடக்குது. அடுத்தது ஆஃப்டர்நூன் செஷனில் நமக்கு ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு இன்டிமேஷனாக இது வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, இப்போது அசிஸ்டன்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு அசிஸ்டன்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாமினேஷன் நோட்டீஸ் வந்திருக்கு. இப்போ இந்த 3 எக்ஸாமினேஷனு கண்டக்ட் பண்ண அப்புறம்தான் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான அந்த டேட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நமக்கு இப்போ நமக்கு ஜூனியர் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் நடந்துச்சு. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த ஓரிரு மாதங்கள்லேயே நமக்கு அதுக்கான எக்ஸாம் டேட் அதுக்கான தேர்வுகளும் நடந்து அதுக்கான ரிசல்ட்ஸும் போச்சு. இவ்வளோ குயிக்காக நம்ம புதுச்சேரி அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் எக்ஸாம் அப்படின்றது எல்லோருக்கும் ஒரு எட்டாக்கனி அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டு அந்த தேர்வுக்காக படித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்பதற்காக கால அவகாசம் கொடுப்பதாக கூட நீங்கள் நினச்சிக்கிட்டு ஏற்கனவே அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு 5, 6, 7 மாதங்களுக்கு முன்னாடியே நமக்கு தெரிந்து போச்சு. கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருந்தது. அதை தொடர்ந்து இப்போ அந்த தேர்வு தேதி எப்போது வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேள்விகள் கேட்ட வண்ணம் இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் உறுதியாக நடைபெறக்கூடியது மார்ச் மாதத்திற்குள்ளோ அல்லது இந்த பிப்ரவரி மாதத்திற்குள்ளோ நடந்து முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இதை தொடர்ந்து இந்த 3 தேர்வுகள் நடந்த பிறகு ஒவ்வொரு தேர்வுகளாக இந்த தேர்வுகள் எல்லாமே நமக்கு டிசம்பர் மாதத்தில் போட்டிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் தேர்வு அடுத்த வருடம் என்றால் 2025
கண்டிப்பாக மார்ச் மாதம் அல்லது இந்த பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்திற்குள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அதற்கான அறிவிப்பு இந்த மாதம் வெளியானாலும் வெளியாகலாம், அல்லது ஜனவரி மாதத்தில் இதற்கான அறிவிப்புகள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக நம்ம இந்த அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு படிங்க. உங்களுடைய ப்ரிப்ரேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையுமே எந்த இதுலேயுமே நீங்கள் தளர விடாமல் இந்த தேர்வுக்கு நீங்கள் தயார் செய்யுங்க. இந்த தேர்வு அப்படின்றது அசிஸ்டன்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றது பல பேருடைய கனவாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிகிறது. அதனால் இந்த தேர்வுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தேர்வினுடைய தேதியை தான் நிறைய பேர் கேட்குறீங்க தவிர தேர்வுக்கான அந்த தயாரிப்பில் நீங்கள் முழுமையாகவும் மும்முரமாகவும் இறங்கி விட்டீர்களா அப்படின்றது யோசிக்கத்தக்கதாக உள்ளது. ஸோ தேர்வுகள் கண்டிப்பாக ஒரு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டது என்றால் புதுச்சேரியில் ஒரு புதிர் குண்டு போடுவது போலத்தான், எங்கு குண்டு வெடிக்கும்னே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லுவது போலத்தான் தேர்வுக்கான அறிக்கையிலும் தேர்வு தேதிக்கான அறிக்கையும் இன்னும் கூடிய விரைவில் நமக்கு வெளிவரும் என்று நாம் நம்புகிறோம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. மிக்க நன்றி, வணக்கம்.